ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்பா. நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்குள்ள பக்கமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி லைக்கையும் போட்டு தள்ளிடுங்க. ஸோ இந்த படம் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் தாங்க. ஸோ கதையை ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு பையன் இறந்து போயிடுறதை காட்டுறாங்க. ஸோ அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறவங்க தான் முதல்ல நினைக்கிறாங்க. எப்போவும் எல்லா க்ரைம் படத்தையும் அதே தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தையும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு மேலே இல்லை, இது வந்து கொலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி கொடுக்குறாப்புல. எப்போவும் வழக்கம் போல் இதில் க்ரைம் படத்தில் இதே தான் நடக்கும். ஸோ எல்லோரும் ஆக்சிடென்ட் நினச்சிட்ருப்பாங்க. திடீர்னு வந்து ஹீரோயின் வந்துட்டு இது இல்லைப்பா, இது கொலைப்பா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு ஹீரோ சொல்கிறாரு. ஸோ இதுக்கு கொலைக்கு பின்னாடி இருக்க சம்பவம் என்ன, இதை பண்ணது யார், உண்மையிலே என்ன நடந்துச்சு அந்த பையனுக்கு, இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு மாஃபியா கும்பல் தலைவருக்கு இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது. ஸோ அதை நோக்கி நகர்றது தான் இந்த மீதி கதை. ஸோ வந்து ஒரு சாதாரண ஒரு நார்மல் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் தாங்க. நம்ம ஏகப்பட்ட க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி வழக்கமாக தான் இருந்துச்சு, புதுசாக எதுவும் இந்த மாதிரி இல்லை. அதுவும் ரொம்ப விசாரிக்கிறேங்கிற பேரில் டீட்டெயிலாக நிறையா பேசுகிறேங்கிற பேரில் ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போனாங்க. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகிற ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷனாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப பொறுமை இருந்தால் உட்காந்து பாருங்கள். அதுவும் புதுசாலாம் பெருசாக இல்லை, நார்மலான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் தான். ஸோ இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 5க்கு வந்து ஒரு 2.8 கொடுக்கலாம்.